எல்லாருமே பெயிலில் இருக்கிற கேஸுங்க. ராகுல் காந்தியே பெயிலில் தான் உட்காந்துருக்கிறாரு. சோனியா காந்தி அவர்கள் மேலே கேஸ் இருக்குது, பிரியங்கா காந்தி மேலே அவர்கள் கேஸ் இருக்குது. அப்போது இவங்க எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது. எல்லாரும் ஊழலில் தெளிச்சவங்க கொளிச்சவங்க. இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு கருப்பு மசோதா, கருப்பு தினம், இதை எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்லாம் குதிக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மக்களை ஆளணும் அப்படின்னா உங்களுக்குன்னு சில தகுதிகள் இருக்கணும். நீங்கள் எங்களோட காசை கொள்ளையடிப்பீங்க, லஞ்சம் ஊழல் எல்லாம் பண்ணி சுருட்டி எடுத்துகிட்டு போவீங்க, எத்தனை நாள் வேணாலும் ஜெயிலில் இருப்பீங்க. என்ன லாஜிக் இது? இவங்க எல்லா மொள்ளமாரித்தனமும் முடிச்ச வைக்கத்தனமும் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வருவாங்களாம். ஜெயிலில் இருந்துக்கிட்டே இப்போ நமக்கு உதாரணம் பாருங்கள், இவர் செந்தில் பாலாஜி அவர்கள் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன்ற மாதிரி அவர் வந்து ஜெயிலில் படுத்துக்கிட்டே அமைச்சர். முதல்ல அவர் அமைச்சராக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் கோர்ட்டு கண்டனம் பண்ணோன்னே இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஜாமீனே கிடைக்காதுன்னு அமைச்சர் பதவியில் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 470 நாள் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வராரு. வெளியில் வந்த உடனே அடுத்த நாள் அவருக்கு அமைச்சர் பதவி தங்கத்தட்டில் வச்சு நீட்டுறீங்க. அதுக்கப்புறம் கோர்ட் இருந்துக்கிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, உனக்கு ஜாமீன் வேணுமா பதவி வேணுமா முடிவு பண்ணணுன்னா அதுக்கப்புறம் அதை நீக்கிறீங்க. என்ன மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க?